திஸ் இஸ் அருண்குமார் ஏகே. ஸோ 2 வீடியோவா நம்ம வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் குவாண்டம் டனலிங் பார்த்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கணும் மைண்ட்ல. என்னன்னா, இது என்ன குவாண்டம்? இவன் என்ன குவாண்டம் குவாண்டம் ஏதோ பேசிட்டே இருக்கானே! அப்டின்னா என்ன? அது எங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். ஓகே. ஸோ அது போறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகள், கொஷின் இதோட முக்கியத்துவத்த பத்தி இன்னைக்கு கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கேள்விகள் தான் இந்த உலகத்த வந்து இவ்வளோ மாடர்னைஸ் பண்ணி இங்க நம்மள கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஆ என்ன எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும்னா, நியூட்டன் எடுத்துக்கோங்க. தலைவன் என்ன பண்ணிட்டுருந்தான், நீட்டா ஆப்பிள் மரத்துக்கு அடியில உட்காந்துருந்தான். திடீர்னு புடிங்கிட்டு ஒரு ஆப்பிள் அவன் மேல விழுந்தோனே, நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? சரிப்பா, பழம் பார்க்க பளபளான்னு இருக்கு. என்ன ஒரு ஒரு கடி கடிச்சுட்டு, முடிஞ்சா ஃபுல்லா சாப்பிட்டு, இல்லன்னா தூக்கி போட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிருப்போம். ஆனா தலைவன் உட்காந்துட்டு, "இது ஏன் விழுந்துச்சு? எதுக்கு கீழ வந்துச்சு? ஏன் இது மேல போல?" இப்படின்னு அவனுக்குள்ளேயே ஒரு கேள்விய அவன் கேட்டுக்கிட்டான். அப்படி கேட்டதன் விளைவா தான், நமக்கு கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு வந்துச்சு. ஓகே. அ "இது ஏன்டா இவ்வளோ முக்கியமா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. அந்த வந்த கேள்வி வந்து நமக்கு எவ்வளோ உதவியா இருக்கு? நம்ம அதனால தான் இன்னைக்கு ராக்கெட் அனுப்பியிருக்கோம். கிராவிட்டிய பத்தி தெரிஞ்சதுனால தான், நம்மளால ராக்கெட் அனுப்ப முடிஞ்சது. ஃப்ளைட் பறக்குது. டிரான்ஸ்போர்டேஷனுக்கு எவ்வளோ ஈஸியா இருக்கு. இல்லையா? ஸோ அந்த மாரி முக்கியமான கேள்விகள்லாம் நெறையா வந்து மனிதனுக்கு மனிதனே கேட்டதுனால, நம்ம இவ்வளோ தூரம் மாடர்னைஸ் ஆகி நகர்ந்து வந்திருக்கோம். அ ஏன்ஷியன்ட் காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் டைம்னா என்ன? அப்படிங்கிற கேள்வி வந்து அந்த சயின்டிஃபிக் அ அ இருப்பாங்க இல்லையா? அந்த விஞ்ஞானிகளுக்குள்ளே நெறைய கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நெறைய கான்செப்ட்ஸ்லாம் உருவாச்சு. இதோ இப்போ 95% ஆஃப் யூனிவர்ஸ் என்னன்னே தெரியல. நம்ம கண்ல பார்க்குற யூனிவர்ஸ், நம்ம கண்ல ஸ்டார பார்க்குறோம், சூரியன பார்க்குறோம், நிலாவ பார்க்குறோம். ஸோ இந்த மாரி நம்ம கண்ணுக்கு தெரியிற ஸ்டார்ஸ் எல்லாமே வெறும் 5% தான். மீதி 95% என்னன்னே தெரியல. பயபுள்ளைங்க அத தேடி திரிஞ்சுகிருக்காய்ங்க. என்ன? ஸோ இந்த மாரி முக்கியமான அ கேள்வியோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப பெருசு. ஆ நல்லா யோசிச்சு பாருங்க. ஐன்ஸ்டீன் வாழ்ந்த காலகட்டத்தில எங்க வீட்டு பக்கத்தில ஒரு தாத்தா இருந்தாரு. ஐன்ஸ்டீனும் செத்துட்டாரு. எங்க வீட்டு பக்கத்தில அந்த தாத்தாவும் செத்துட்டாரு. ஐன்ஸ்டீன பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரு கேள்வி கேட்டாரு. புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. அது வந்து மனிதனுக்கு உதவியா இருக்கு. அதுல நான் மட்டும் கிடையாது. வேர்ல்டுல இருக்க சயின்டிஸ்ட் ஃபுல்லாவே ஐன்ஸ்டீன பத்தி பேசுவாங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருந்த தாத்தா யாருன்னே யாருக்கும் தெரியாது. இல்லையா? ஸோ நம்ம முன்னேறத்துக்கு நமக்கு நாமே கேள்வி கேட்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு செயலா நான் பார்க்குறேன். அ இன்னும் நம்ப கிட்ட வரணும், நம்ப கான்செப்ட்குள்ள வரணும்னா குவாண்டம். அ ஆக்சுவலா 1890லேருந்து 1900 வரையும் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தாரு. அவரு தான் இந்த கான்செப்ட் வந்து உருவாக்குனாரு. எப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து இன்னொரு எடுத்துக்காட்டா சொல்றேன். நம்ம வீட்ல தோசை கல் இருக்கு. தோசை திருப்புறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? தோசை கரண்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ, இப்போ அந்த தோசை கரண்டி என்ன பண்ணுங்க, அடுப்புல வச்சு பழுக்க வச்சுருங்க. ஹீட் பண்ணிருங்க. அப்ப என்ன ஆகும்? நல்லா ஹீட் ஆகும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது சிகப்பா மின்னும். ஆ தீபாவளிக்கு நம்ம மத்தாப்பு கொளுத்துறோம். அந்த மத்தாப்பு என்ன பண்ணுது? எரிஞ்சிட்டு வரும்போது பின்னாடி சிவப்பு கலரா எரிஞ்சுக்கிட்டே, மின்னிக்கிட்டே வரும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். என்னன்னா, இது ஏன் சிவப்பு கலர்ல மின்னுது? ஏன் ப்ளூ கலர்ல மின்னல? ஏன் பச்சை கலர்ல மின்னல? சரி விடப்பா. ஏன்பா பிங்க் கலர்ல மின்னல? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும்ல. ஸோ இப்படி வந்த கேள்வினால தான் இந்த குவாண்டம்ங்கிற கான்செப்ட்டே உருவாகியிருக்கு. 1990கள்ல வந்து இந்த கான்செப்ட் வந்து உருவாச்சு. ஓகே. ஸோ இந்த சயின்டிஸ்ட் யாரு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எத்தன பேர் கரெக்ட்டா சொல்றீங்கன்னு நான் பார்க்குறேன். அப்புறம் போன குவாண்டம் டனலிங்ல கேட்ட கேள்விக்கு வந்து பிரின்ஸ் வில்லியம் அப்படிங்கிறவர் வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருந்தாரு. எஸ். குவாண்டம் டனலிங் வந்து நம்ம சூரியன்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலயும், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்துலயும் இந்த குவாண்டம் டனலிங் நடந்துகிட்டே இருக்கு. என்ன ஆகும் அப்படின்னா, சூரியன் வந்து முழுசா ஹைட்ரஜன் கேஸால ஆயிருக்கும். பாதி ஹீலியமா மாறி இருக்கும் அதுல ரியாக்ஷன்ல. ஓகே. ஸோ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும்னா, அங்க இருக்க ஹை பிரஷர்ல ஒண்ணோட ஒண்ணு மோதி, அது ஹீலியமா மாறும். ஸோ அதுதான் குவாண்டம் டனலிங். இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த ஹைட்ரஜன தனக்குள்ள அலோவ் பண்ணுது. ஸோ அப்படி அலோவ் பண்ணும்போது என்ன ஆகும்? அது ஒண்ணா சேர்ந்து ஹீலியமா மாறும். இப்படி மாறும்போது,
ஒரு அதீத சக்தி வந்து உருவாகும். அந்த சக்தி தான் நமக்கு சூரிய ஒளி. ஓகே. ஸோ இதுதான் சன்ல நடந்துட்டுருக்கு. இட்ஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் இது. ஆ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் இத பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான். ஆ அந்த சயின்டிஸ்ட் யாருன்னு சொல்லுங்க. நான் கமெண்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. பை.